ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து ட்ரெடிஷ்னல் vlog வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு vlog அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்ட் 1 ஆட்டும் இனி வரது பார்ட் 2 ஆட்டும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட் 2 இது தான். அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு மீல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது புதுக்கோட்டையில் இருக்கிற புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோயில். இதை வந்து ரொம்ப வருஷம் கழித்து நல்லா ப்ராசஸ் பண்ணி சூப்பராக இப்போ தான் ரெடி பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இது பண்ணாங்க. கரெக்டாக நாங்கள் அந்த நாளில் போயிருந்தோம். 41 நாள் முடிஞ்சு அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது வேற ஒரு கோயில். அந்த வேலை வரும்போது இது வேற ஒரு கோயில். கரெக்டாக நாங்கள் வர்ற நேரம் பார்த்து எல்லா கோயில்லையுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு. சூப்பராக 2 சாமிங்க வந்து ஊர்வலம் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் வரும்போதும் இதே ஊர்வலத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த வாட்டியும் வந்து இதே மாதிரி ஒரு ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட பார்க்கணுன்னா எல்லா கோயிலையுமே இப்போ வந்து நல்லா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மாரியம்மன் கோவில். இங்கே வந்து நாங்கள் ரொம்ப விடிய காலவே போயிட்டோம். ரொம்ப நேரத்தே போனனால கொஞ்சம் அங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போது காலையிலே போய் சாமி தரிசனம் பண்ணிடலான்ட்டு போனோம். நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் டோரே ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் அதனால் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் கோயில் அப்படியே சுற்றி உங்களுக்கு ஒரு கிளிப் காமிக்கலாம். உள்ளே எப்படியும் மோஸ்ட்டாக அலோடு இருக்காது. அதனால் நான் இப்படி வெளியே ஒரு ரவுண்ட் அடித்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருந்தேன். லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மக்கள் நேரத்தே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே கடை வச்சுருக்கவங்க படுத்திருந்தாங்க. மற்றபடி நிறைய சாமி கும்பிட வந்தவங்க அங்கே எங்கேயுமா உட்காந்துருந்து படுத்திருந்து அப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. இது என்ன ஊர்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் சொன்ன ஒரு பாட்டிலே வரும் அந்த கோயில் இது. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அடுத்து தஞ்சாவூர் நம்ம பெரிய கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நிறைய அழகழகான இந்த மலைகளுக்கே சிறந்தது நம்ம கன்னியாகுமரி தான். ஆனாலும் அப்படி போக போக வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட காமிக்கலாமே நான் தான் அந்த கிளிப்ஸ் எடுத்தேன். கோயில் ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுலாம் பண்ணோம். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே கோயிலை வெளியே அவுட்டாக ஒரு லுக் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். இங்கே தான் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா கோயில் ஃபுல்லாகவே சுற்றுறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். அந்த ஒவ்வொரு சிற்பங்களுமே அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே நம்ம அப்படி ஒன்று ஒன்றையா ரசித்து பார்த்துட்டு போகிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் கோபுரங்களே நமக்கு இங்கே நிறைய உண்டுன்னு தெரியும். ராஜகோபுரம் அப்படிலாம் உண்டு. ஸோ ஒவ்வொரு கோபுரமாக தாண்டி தாண்டி நம்ம உள்ளே போய் சாமியெல்லாம் பார்ப்போம். இங்கே தான் பெரிய நந்தி சிலையும் இருக்குது. இந்த அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சிவசிவான்னு போட்டிருக்க கீழே தான் அந்த நந்தி இருக்கார். ரொம்ப பெரிய நந்தி அது ஆக்சுவலி. அன்னைக்குன்னு பார்த்து கோயிலில் செம்ம க்ரௌடு, ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா சாமி கும்பிட்டோம். நம்ம ஸ்பேஷியஸாக எல்லா இடமுமே சுற்றி பார்த்துட்டே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வந்தோம். ஸ்லோவாக நல்லா ஜாலியாக நல்லா ஜாலி பீப்புள்ஸ் கூட போனோன்னா நம்ம நல்லா ஸ்லோவாக எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஜாலியாக மெதுவாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கோயில் கொடிமரத்தை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. எப்போவுமே அப்படி தான், எல்லா கோயில்லையுமே அப்படி தான். அதே மாதிரி நாங்களும் கோயில் கொடிமரத்தெல்லாம் கும்பிட்டுட்டு போனோம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம அதில் ஒரு சாமி கும்பிடுற மாதிரி இருக்கும். அங்கே நின்றுட்டு இப்படி கீழே பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கெல்லாம் பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக நிறைய தூண்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து போர் பண்ணுறப்போ அப்போல்லாம் அவங்க வந்து அங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் சேஃப்கார்டுக்காகவும் அங்கெல்லாம் இருந்திருக்காங்களாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கைலாசநாதர் கோயிலுக்கு வந்திருந்தோம். இதுவும் தஞ்சாவூர் மாவட்டம் தான். நாங்கள் வந்து மெயினாக என்ன ஏம் பண்ணி இதுக்கு போனோம்னா, இதிலேருந்து கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கலாம், சந்திரன் சூரியன் அப்படி அவங்கவுங்க பிளேஸ் எல்லாம் வந்து ஒரு கவர் பண்ணிட்டு வந்துடலாம். கைலாசநாதர் கோயிலில் வந்து சந்திரனுக்கு ஸ்பெஷல். அதனால் அந்த கோயிலில் ஃபஸ்ட் நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சுவாமிநாதர் இந்த சுவாமி மலைன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், அது வந்து போயிட்டுருக்க வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வந்தோம். அதனால் இது முருகர் கோயில். ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. ஓவர் கூட்டமும் இல்லை. நல்ல சாமி பார்த்து தரிசனம் பண்ணோம். இப்படி ஜாலியாக நாங்கள் அப்படியே அடுத்தடுத்த ட்ரிப் போய்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மகா குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே உள்ள கும்பகோணத்தில் உள்ள கோயில் தான் இது.
நாங்கள் போகிற நேரம் பார்த்து கோயில் பூட்டி இருந்துச்சு. மத்தியான நேரத்தில் போயிட்டோம். அதனால் கோயில் லாக் ஆயிருந்துச்சு. உள்ளே போக முடியல. ஸோ வெளியே இருந்தே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அந்த குளத்தை சுற்றி வந்து அந்த தெப்ப குளம் மாதிரி இருக்கும்ல, அதை சுற்றி வந்தால் ரொம்ப நல்லதான். நாங்கள் பஸ்லேயே அதை ஒரு ரவுண்ட் அடித்து வந்தோம். ஏன்னா அதை நடந்து முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே எங்களோட பஸ்லேயே நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். குளம் நீட்டாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மக்கள்லாம் குளிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது அப்படி யாருமே அப்படி உள்ளே இறங்குன மாதிரி தெரியல. இந்த சைட்லலாம் நிறைய இந்த கம்பிலாம் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஆட்கள் குளிக்கலாமான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, இது சுக்கிர பகவானுக்குள்ள ஸ்தலம். இங்கே நாங்கள் போய் நல்லா சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. அந்த கோயில் க்ளோஸாக இருந்துச்சு. இங்கே வந்து சுக்கிரனுக்கு கும்பிட்டோம். அடுத்து வந்து சூரிய பகவானோட கோயிலுக்கும் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கனால உள்ளே விடலை. ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி ப்ரேயர் நடக்கும் போல். இது வந்து ஒரு அழகான சூப்பரான பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. ஆக்சுவலி இந்த கோயில் பேர் எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு. என்ன ரொம்ப நாள் ஆனனால என்ன கோயில் நேம்ங்கிறது நான் மறந்துட்டேன். பட் பாருங்கள், அந்த கோயிலோட ஒவ்வொரு இதுவும் வந்து சும்மா நம்ம கருங்கல்ல அந்த சிற்பங்கள் மேலே பார்த்துருக்கோம் கோபுரம். ஆனால் இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் யூனிக்காக பெயிண்ட் பண்ணி நீட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் எங்கேயாவது அந்த கோயிலோட நேம் எடுத்திருக்க மாட்டேன்னா நானும் இந்த வீடியோலலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் நேம் எடுக்கலை. நேம் எடுக்காமல் தெரியாமல் விட்டுருக்கேன். பட் சூப்பரான கோயில் இது. ஆக்சுவலி நல்ல எல்லாமே சிவன் கோயில், மோஸ்ட்டாக சிவன் கோயில் தான். இதுவும் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்க நடராஜர், அங்கே தான் வந்திருந்தோம். இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா சிதம்பரத்தில்? நிறைய பேர் போயிருப்பீங்க. போனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே வந்து இந்த சாமியே வந்து நடராஜர் டான்ஸ் போர்ஷனில் தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் இங்கே வந்து ஒரு 5-6 வாட்டி இதோடி வந்தாச்சு. ரொம்ப நல்ல பிளேஸ் இது. ஆக்சுவலி இங்கேயும் வந்து போக போக நம்மளோட பிளேஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போக போகையே அந்த கோபுரங்களோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி நான் அதை ரொம்ப ரசித்து ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். அடுத்து இதில் வந்து ஓகே, நான் கோயிலில் என்ன கோயில்னு தெரியலன்னு சொன்னேன்ல, விருத்தகிரீஸ்வரர் கோயில் இது. கரெக்டாக அதில் நான் நாங்கள் போகிற நேரமாக அந்த ஆடிப்பூர ஸ்பெஷல் நடந்துட்டு இருந்துச்சு. மோஸ்ட்டாக நாங்கள் போன எல்லா கோயில்லையுமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ஒரு தேர், சாமி ஊர்வலம் அப்படி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வாட்டி நாங்கள் ஒரு டிவோஷனல் ட்ரிப் ரெடி பண்ணது சும்மா ரேண்டமாக பிளான் பண்ணது தான். பட் ஆனால் நிறைய இந்த மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய சாமிங்களை பற்றி இன்னும் விஷயங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கான இது. இந்த கோயில் என்ன கோயில்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப சூப்பரான கோயில். நம்ம கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி கும்பிட்ற ஒரு கோயில் இது. நல்ல ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சிவன் கோயில். உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியும் தெரியும், என்ன மோஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷத்துக்குள்ளே போவீங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு கோவில்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து அப்படியே போயிட்டுருக்கும்போது ஃபைனலாக வந்து நாங்கள் மேல்மருவத்தூர் ரீச் ஆவோம். அப்படி தான் பிளான் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கெல்லாம் எல்லா இடமும் போயிட்டு திருப்பதி போயிருந்தோம். திருப்பதியில் வந்து ஸ்டார்டிங்கே நாங்கள் கீழே வண்டி இதை வச்சுருவோம். இந்த மொபைல் எல்லாத்தையுமே வண்டியிலே வச்சுருவோம்னால என்னால் திருப்பதியில் விலாகே எடுக்க முடியல. இது வந்து அந்த திருப்பதி போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே வந்து சாமி கும்பிட்டோம். திருப்பதியில் வந்து கீழேயே பேக்கில் எல்லாம் வைக்கிறனால ஃபோன் என்ன கொண்டு போக முடியல, வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் அப்படியே ஆந்திராவிலேருந்து மேல்மருவத்தூர் வந்துடுவோம். மேல்மருவத்தூர் வந்து இந்த கஞ்சி கலசத்தை அட்டன் பண்ணுவோம் நாங்கள். அதுக்கு தான் இப்படி வந்து நாங்கள் ஒரு டிவோஷனல் ட்ரிப் மாதிரி ஒரு வாரம் அப்படி நாங்கள் ரவுண்டில் வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.